வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நான் நல்ல சூப்பரான வெங்காய ரொட்டி தான் செய்ய போகிறேன். இது யாழ்ப்பாணத்தில் நல்ல ஃபேமஸான ரொட்டி. வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு சுட்டு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஈஸியாகவும் இதை செய்திடலாம். இதில் இருக்கிற என்னென்ன பொருள் தேவையாண்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். என்னென்ன தேவையாண்டு இந்த ரொட்டியை எப்படி செய்கிறதாண்டு பார்ப்போம். இதில் நான் பச்சை வெள்ளமாக 500 கிராம் எடுத்திருக்கிறேன், 1/2 கிலோ. இதில் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னனாக வெட்டி இருக்கிறேன். இதுக்கு வெங்காயம் நிறைய போடைக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து அதையும் சின்ன சின்னனாக வெட்டி இருக்கிறேன். இதில் 1/2 கப்பு தேங்காய்ப்பூ இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய்ப்பூ. இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இருக்குது. இதில் 5 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னனாக வெட்டி இருக்கிறேன். உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போடலாம். இதில் இந்த ரொட்டி மாவுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கிறேன். இதில் இந்த ரொட்டி மாவு குழைக்கிறதுக்கு தண்ணி, இப்போ இந்த ரொட்டி மாவை நாங்கள் எப்படி குழைக்கிறதான்னு பார்ப்போம். இந்த எடுத்திருக்கிற 500 கிராம் பச்சை மாவுக்குள்ளேயும் நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட வேணும். சின்ன வெங்காயத்தையும் அதுக்குள்ளேயே போட்டு குழைக்க வேணும். பச்சை மிளகாய், திருவி வச்சிருக்கிற 1/2 கப்பு தேங்காய்ப்பூ, 1/4 கப்பு தேங்காய் எண்ணெய், ரொட்டி மாவு குழைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணியை விடுறதுக்கு முதல் கையால் நல்லா பிணைஞ்சு குழைச்சி விடுங்கோ. அப்போ தான் எங்களுக்கு அந்த உப்பு வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து வரும். இப்போ நான் நல்லா அதை குழைச்சி விட்டுருக்குறேன். இப்போ நாங்கள் இந்த ரொட்டி மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழைப்போம். நாங்கள் ஒரே மிக்க தண்ணி விடும்போது எங்களுக்கு தண்ணின்ற அளவு தெரியாமல் போயிடும். அதனால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிணைஞ்சு குழைக்க வேணும். நான் இந்த ரொட்டி குழைக்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கிறேன். 500 கிராம் மாவுக்கு 2 கப் அளவு தண்ணி காணும். நல்லா வடிவாக குழாவட்டு வரும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்க இப்படி நல்லா ஒன்றும் ஒட்டாமல் வரும். கையிலேயும் ஒட்டையில் பாத்திரத்துலேயும் மாவெல்லாம் ஒட்டாமல் நல்லா வரும். நாங்கள் தேங்காய் எண்ணெயும் விட்டபடியாக நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா சாஃப்டாக குழாவட்டு வந்திருக்குது. இதில் நான் ரொட்டி தப்புறதுக்கு ஒரு மரப்பலகை எடுத்திருக்கிறேன். நீங்கள் ஏதாவது ரே இருந்தால் அதிலையும் தட்டி எடுக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா தடவி விடணும். இதில் ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துருக்கிறேன். நான் உங்களுக்கு தேவையான அளவு உருண்டை நீங்கள் எடுக்கலாம். எடுத்து நல்லா மெல்லீஸாக இந்த ரொட்டி மாவை நாங்கள் தப்பி எடுக்கணும். 2 பக்கம் திருப்பி திருப்பி போட்டு நல்லா மெல்லீஸாக தப்பி எடுக்கணும். மெல்லீஸாக தப்பினோம்னா எங்களுக்கு ஈஸியாக நடுவில் ரொட்டி வந்து வேகிடும். இல்லாட்டி பச்சையாக இருக்கும் எங்களுக்கு சாப்பிடும்போது. இந்த மாதிரி நல்ல மெல்லீஸாக தப்பி எடுக்க வேணும். நான் இதில் 4 ரொட்டி நல்ல மெல்லீஸாக தட்டி எடுத்திருக்கிறேன். இந்த ரொட்டியை இப்போ நாங்கள் போட்டு சுட்டெடுப்போம். இதில் நான் ஒரு சட்டி வச்சு சூடாகிட்டு சட்டி அதில் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் அதிலையும் விட்டுருக்கிறேன். இப்போ இந்த ரொட்டி இதை தப்பின ரொட்டியை நாங்கள் அதில் போட்டு எடுப்போம். சட்டிக்கையும் போட்டுட்டு நீங்கள் லைட்டாக மேலால் இப்படி அமர்த்தி விட்டீங்களாண்டா கொஞ்சம் ஏளியாக வேகிடும்.
இப்போ ஒரு பக்கத்துக்கு நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வேகி இருக்கும். நாங்கள் இதை திருப்பி விடுவோம் மற்ற பக்கத்துக்கு. இந்த மாதிரி நல்லா பொன்னுறமாக வேகி வரும். இப்போ இது மற்ற பக்கமும் நல்லா வேகிட்டு 2 பக்கமும் நல்லா வேகி வந்திருக்கு இந்த ரொட்டி. இந்த மாதிரி வேகி வந்தால் நீங்கள் அமர்த்தி பார்த்துட்டு எடுக்கலாம். இதே மாதிரி நான் தப்பி வச்சிருக்கிற ரொட்டி எல்லாத்தையும் சுட்டு எடுக்கிறேன். நல்லா மொறுண்டு இருக்கும் சூடாக சாப்பிட. நீங்கள் இதுக்கு நீங்கள் கறி எல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு அப்படி விரும்பினா நல்லா சம்பல் சட்னியோடு இதை எடுக்கலாம். நான் குழச்ச ரொட்டி மாவை எல்லாத்தையும் ரொட்டியாக சுட்டு எடுத்துருட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரொட்டி. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்து சுவையில் வெங்காயம் பச்சை மிளகாய் ரொட்டி சுட்டு எடுத்துருட்டோம். நீங்களும் இந்த ரொட்டியை உங்களோட வீட்டில் செய்து பாருங்கோ, உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. புதுசாக பார்க்குற நீங்களா இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you.